அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லபடியாக ஈது கொண்டாடி இருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் எங்களோட ஈது எந்த மாதிரி போச்சு அப்படின்றத 2 நாள் எடுத்த விலாக் உங்ககிட்ட ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இந்த விலாக் பார்த்திங்கன்னா பெருநாள் முன்னாடி ஒரு நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இல்லைனா செலிப்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இஞ்சி பூண்டு மசாலா தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ முடிச்சிட்ருக்கேன். தேங்காய் வந்து அரைச்சி அது கூட முந்திரி பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணுறதுக்காக தான். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலுமே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதை முடித்த கையோட இது ஒரு 3 மணிக்கு எடுத்த வீடியோ. சரி ஓகே, சும்மா தான் இருக்கும், இப்போ நம்ம வந்துட்டு மருதாணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபைஹா பேபிக்கு மருதாணி விட போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டிக்கர் தான் வைக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர்கிட்ட நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஸோ நல்ல நல்ல டிசைன்ஸாக இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர் அதுலேயே நமக்கு கம் இருக்காது, நம்ம வந்துட்டு ஃபெவிகம் வச்சு தான் அதை ஒட்டணும். அது நல்லா செவக்கணும் அப்படின்றதுக்காக நான் தைலம் எடுத்துக்கிறேன். அண்ட் ஹேண்டோட பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி கோன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஃபெவிகம் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மெஹந்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக போயிட்டு நமக்கு சூப்பராக டிசைன்ஸாக நமக்கு செவக்கும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நமக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைஹாமாக்கு ஃபஸ்ட்டு நான் கையில் அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு 2 கையிலையுமே ஒரே டைமில் வைக்கிறேன். ஸோ இது நல்லா கையில் வச்சது உடனேயே நம்ம வந்து மருதாணி வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்லா அது ட்ரை ஆகணும். கையோடு சேர்ந்துட்டு நல்லா அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம மெஹந்தி வச்சோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா அந்த டிசைன்ஸ் கரெக்டாக நமக்கு வரும். நான் லைட்டாக வந்துட்டு தைலம் தேய்ச்சிக்கிறேன். இப்போ தேய்ச்சிட்டு அது மேலே லைட்டாக இந்த மாதிரியே வைக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியில் போயிட்டு பக்கத்துலேயே அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. மருதாணி விடுறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலை என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு விடுறது, அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு விடுறது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய ஹேண்ட்ஸு பெரிய ஹேண்ட்னால ஈஸியாக நம்ம விட்டுறலாம். ஸோ ஃபைனலாக மருதாணி 2 கைக்குமே விட்டுட்டேன். மருதாணி ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் வந்துட்டு மெஹந்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோன் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி நமக்கு எப்போல்லாம் ஓவராக வேலையாக இருக்கோ அந்த டைமில் நம்ம சின்ன வயசில் உள்ள ஞாபகம் வரும். நம்ம எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம், வீட்டில் அம்மா தான் எல்லா வேலையும் பண்ணுறது, நமக்கு கைக்கு மருதாணி விடுறது எல்லாமே பண்ணுவாங்க ஒரு சின்ன வயசு வர. அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மேரேஜ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நமக்கு உண்டானதை மட்டும் பண்ணிப்போம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அம்மா கொடுப்பாங்க, நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும், எல்லா சமையலும் நம்ம தான் பண்ணணும், குழந்தைங்களுக்கு நம்ம தான் மெஹந்தி விடணும். ஒரு தாயானதுக்கப்புறமா ஒரு தாயோட அருமையே புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ 100% உண்மை தான். ஒவ்வொரு டைமே நான் நினப்பேன் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆனால் அது நம்மளோட கடமை. இது வந்து சுமையாக நினைக்காம நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாக தான் இருக்கும். கைக்கு எல்லாமே ஃபைனலாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா காலுக்கு கண்டிப்பாக பெருநாள் அப்படின்னா கால் ஃபுல்லாக மருதாணி வைக்கணும். ஃபைஹாமாக்கும் வச்சுருவேன், எனக்குமே வச்சுருவேன். இப்போ வந்துட்டு ஃபைஹாமாக்கு விட்டு முடிச்சுட்டு நான் எனக்கு 2 கையிலையுமே மருதாணி விட்டுட்டு அண்ட் மெஹந்தியுமே பேக் சைடில் விட்டுட்டேன். ஸோ எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கர் வச்சு நான் ஒட்டியிருந்த அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக அந்த டிசைன்ஸ் வந்துருந்துச்சு. பட் நான் ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டேன். அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஹாமாவும் அவங்களா ஃபோனை எடுத்துகிட்டு தன்னால் கையை காட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கையில் நல்லா செவப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கையில் உடனே கழுவாமல் லைட்டாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கறியுமே வந்துருச்சு. இது வந்து வான்கோழி நைட்டு டின்னருக்கு. அண்ட் இது வந்துட்டு பீஃப் நாளைக்கு வந்து கிரேவி பண்ணுறதுக்கு அண்ட் சுக்கா பண்ணுறதுக்காக. அடுத்து வந்துட்டு நம்ம பெருநாள் அப்படின்னாலே கண்டிப்பாக எங்கள் ஊரில் வந்துட்டு பிரியாணி பண்ண மாட்டோம், குருமா தான் பண்ணுவோம்.
பிரியாணி அப்படின்றது மற்ற நாட்களில் தான் பண்ணுவோம். பட் பெருநாள் அப்படின்னா கண்டிப்பாக குருமா தான் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்குள்ளே என் கையில் வச்ச மருதாணி எல்லாமே கரைஞ்சி ஓடிடுச்சு. நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது தான் மருதாணி வைப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சது தான் மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு. அண்ட் நமக்கு பெருநாளோட அந்த வைப் வந்துட்டு அந்த மாதிரி மைக்கில் சொல்லும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நைட்டுக்கு வான்கோழி வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். நைட்டுக்கு சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு அது வந்துட்டு விசிலில் வச்சுட்டேன். ஸோ 2 விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து பீஃப் வந்து பெப்பர் பீஃப் பண்ணுறேன். இதுக்கு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிரேவி மாதிரி எடுத்துக்கிறணும். அடுத்து வந்துட்டு பீஃப் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது ரெண்டுமே நான் இறக்கிட்டேன், வெந்துருச்சு. அதுக்கப்புறமா குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எதுவுமே டீட்டெயில்டாக காட்டலை, எப்போவுமே காட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து மட்டன் கூட நான் தயிர் சேர்த்துட்டு கறி மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நம்ம தயிரில் ஊற வச்சு பண்ணும்போது அந்த குருமாவோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மட்டன் வந்து இன்னும் நல்லா சூப்பராக வெந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் குருமாவுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தான். வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையுமே கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பெப்பர் பீஃப் வந்து இறக்கிட்டேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வான்கோழி நைட்டுக்கு டின்னருக்கு அதுவுமே நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையும் மூடி வச்சுக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம குருமா ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 hour வச்சோம் அப்படின்னா மட்டன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அடுத்து ஃபீர்னி ரெடி பண்ணுறதுக்காக பால் வந்துட்டு ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு குழம்பாக இறக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு யோசித்து பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லைன்னா நம்ம இத்தனை ரெசிபி கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வட்டலப்பம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தேங்காயை கீறி நல்லா திக்கான பால் நான் எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காய்க்கு ஒரு 10 முட்டை நமக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து திக்கான பால் மட்டும்தான் எடுக்கணும், தண்ணி பால் சேர்க்கக்கூடாது. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 10 முட்டையை வந்து மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம எத்தனை முட்டை போடுறோமோ அதில் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கிறணும். ஆக மொத்தத்தில் ஒரு 12 ஸ்பூன் நான் வந்து சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த திக்கான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் என்னை பொறுத்தவரை வட்டலப்பம். அது கூட இன்னும் டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மில்க் மேட் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நல்லா கீ வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மேட் இல்லை அப்படின்னாலுமே அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீ இல்லை அப்படின்னாலுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்து வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட வந்து நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் ரவை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணியிருந்தேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணியிருந்தேன். அந்த பவுடரையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்ட ரவை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா கூலானதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இன்ஷால்லா தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக கூலிங்காக இருக்கும். அடுத்து வட்டலப்பத்தை எப்போவுமே குக்கரில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 விசில் அடிச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 3/4 மணி நேரம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாமே நைட்டு தான் நான் ரெடி பண்ணேன். அடுத்து மார்னிங் பார்க்கலாம். ஸோ காலையில் எந்திரிச்சக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா சீக்கிரமாக தொழுகைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து 6:30 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். 7 மணிக்கு பெண்களுக்கு தொழுகை அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு நைட்டு மெஹந்தி கையில் செவக்கவே இல்லை. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது கையில் மருதாணியே இல்லை. ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக எங்கள் சாச்சிக்கிட்ட மருதாணி வாங்கி நான் விட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பெருநாள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை நிறைய மருதாணி கமகமன்னு வாசனையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம்.
அல்ஹம்துலில்லாஹ் போய் தொழுது முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வருஷத்தில் 2 டைம் தொழுகைக்கு போவோம் பள்ளிவாசலுக்கு. நோன்பு பெருநாளைக்கு, அதுக்கப்புறமா ஹஜ்ஜி பெருநாள். ஸோ 2 டைம் தான் போவோம். மற்ற டைம் வீட்டில் தான் நாங்கள் தொழுதுக்குவோம். ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அங்கே வீட்டுக்கு எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஹாமா அப்படியே வேர்க்குது, கழுத்துக்குள்ளே வேர்க்கு, இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு கலட்டுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அலப்பறேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ இந்த டைம் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டேன். போன உடனே அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த அவுட்ஃபிட் தான் எனக்கு ஆல்ரெடி நம்ம இது ஷாப்பிங்லேயே பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப கிராண்டாக ஜிகு ஜிகுலாம் எனக்கு பிடிக்காது. அண்ட் நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் தொழுதுட்டு ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளாக சாச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு சாச்சி வந்து பெருநாள் காசு கொடுத்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். பெருநாள் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக பெருநாள் காசு தான். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண வட்டலப்பம் சூப்பராக நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து இன்னும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி வட்டலப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் ஊரில் வட்டலப்பம் இல்லாத பெருநாளே கிடையாது. அண்ட் இன்றைக்கி பரோட்டா, இடியாப்பம், அடுத்து வந்து வட்டலப்பம், பீஃப் வந்துட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். குருமா வந்து மதியம்தான் எடுப்போம், காலையில் எடுக்க மாட்டோம். அடுத்து நம்ம ரெடி பண்ண சில்லுன்னு ஃபீர்னி, அதையும் நல்லா ஐஸ் கட்டி போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம 30 நாள் நோன்பு பிடிச்சிட்டு இன்றைக்கி சாப்பிட்றது ரொம்ப அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பெருநாள் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம். அண்ட் இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கொஞ்சமாக கொடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, நாத்தனார் வீட்டுக்கு இந்த மாதிரி கிளம்பியாச்சு. ஆனால் 30 நாள் நோன்புல நம்ம வீட்டை விட்டு வெளியவே ஆகாமல் உள்ளே இருந்துட்டு இந்த டைமில் வெளியில் போனது ரொம்ப அவ்வளோ ஒரு டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கிடையில் பெருநாள் அன்னைக்குன்னே ஒரு பேர் விடுற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு மதியம் 3 மணி வரை நாங்கள் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டே இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரணும். கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு பெருநாள் அன்னைக்குன்னு போயிட்டு வரணும். மச்சி வீட்டுக்கு வந்திருந்தோம். என்னமோ சர்ப்ரைஸாக உள்ளே போக மாட்டாங்களாம். இருக்கிற வெயிலில் நிற்கவே முடியலை, சீக்கிரமாக போமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு குட்டீஸையுமே லைட்டாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். அடுத்து வந்துட்டு நான் ஈவினிங் தான் எடுத்தேன். அதுக்கிடையில் நான் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை, போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு வீட்டில். எங்கள் ஊரை பொறுத்தவரை பீச் தான் எங்களுக்கு வந்து ஈவினிங்கில் கண்டிப்பாக பெருநாள் டைமில் ஈவினிங் எங்கேயுமே போக மாட்டோம். என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் கிடையவே கிடையாது, டேரெக்டாக பீச்சுக்கு தான் போவோம். ஸோ அந்த பீச்சில் வந்து நமக்கு பைக் அலௌடு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வர தான் நம்ம பைக்கில் போகணும். அதுக்கப்புறமா பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நடராஜா தான் நடக்க ஆரம்பித்தாச்சு. அண்ட் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து பெருநாள் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கிறோம். அண்ட் உங்கள் ஊரில் ஈவினிங் டைம் ஈதுக்கு நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறணும். அண்ட் பெருநாள் அன்னைக்குன்னு ரொம்ப வெயில் தாங்க முடியாத அளவு வெயிலாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு 5:30க்கு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஃபுல் டே நமக்கு ஒரே ரவுண்ட்ஸ் தான். அந்த வெயிலில் போயிட்டு அவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே ஈவினிங் வந்துட்டு கண்டிப்பாக பீச்சுக்கு போகிறது ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும். அண்ட் நம்ம பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேரை நம்ம இந்த மாதிரி போனோம் அப்படின்னா மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பீச்சுக்கு போகிறது. பட் இந்த டைம் நான் எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே மீட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா ஓவரான கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் இருந்தவங்களை விட அதிகமான நபர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு எங்கள் ஊரில் பெருநாள் அன்னைக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய பையன்கிட்ட தான் ஃபோனை கொடுத்துட்டு போய் நான் வீடியோ எடுக்க சொன்னேன். அவன் வீடியோ எடுக்கிறன்ற பேரில் அப்படியே ஷேக் பண்ணி வச்சுருக்கான். எனக்கே பார்க்கும்போது தலை சுற்றுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ஸு இருக்கிற சைடு, அதனால் அவன்கிட்ட தான் கொடுத்து எடுக்க சொன்னேன். இந்த சைடு அந்தளவுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஜென்ஸுக்கு தனியாக செக்ஷன், லேடிஸ்க்கு தனியாக. லேடிஸ்க்கு இருந்த சைடு ஃபுல்லாமே சரியான கூட்டமாக இருந்துச்சு. என்னால் வீடியோ கூட கவர் பண்ண முடியலை, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கிட்ஸுக்கு வந்துட்டு அந்த பெருநாள் காசு எப்படியெல்லாம் செலவழிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த பீச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சந்தோஷம், நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குறது, ஒரு என்ஜாய் பண்ணுறது. அண்ட் நான் எப்போவுமே மோஸ்ட்லி வந்தேன் அப்படின்னா ஜூஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவேன்.
அண்ட் எனக்கு தெரிஞ்சு கொரோனா டைமில் மட்டும்தான் பீச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமே இல்லாமல் ரொம்ப காமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்லேயும் நான் பீச்சுக்கு வந்தேன். பட் அந்த பீச்சை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்தோம் பெருநாள் அன்னைக்குன்னு. அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட்டமே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ சூப்பரான ஒரு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனதே 5:30க்கு தான். அதனால ரொம்ப இருட்டிருச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 8:30 இருக்கும். ஸோ கிளம்பும்போதுமே ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டே தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து விளையாடு திங்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் போனேன். நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தேன். ஸோ அந்த சைடு கேப்பில் ஃபைஹாமா வந்து அவங்க வாப்பா கிட்ட அடம் பிடிச்சி கேட்டு வாங்கியாச்சு கிச்சன் செட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வீட்டில் கிடக்கு. இருந்தாலுமே அதை பார்த்து வாங்கணுன்ற ஒரு ஆசை குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஊரில் எந்த மாதிரி பெருநாள் கொண்டாடுறீங்க அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.